சட்டப்பேரவையில் இன்றைய நிகழ்வுகள் குறித்த தகவல்களை அங்கிருக்கும் செய்தியாளர் கலாநிதியிடம் இனி கேட்கலாம். கலாநிதி, இன்னைக்கு எந்தெந்த துறைக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெறுது? சத்யபிரியா, இன்றைக்கு கைத்தறி மற்றும் துணிநூல் துறைக்கான மானிய கோரிக்கையின் மீதான விவாதம் நடைபெறுகிறது. இந்த துறைக்கான பதிலுரை மற்றும் முக்கிய அறிவிப்புகளை இந்த துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய கோகுல இந்திரா வழங்க இருக்கிறார். அதே போல தகவல் தொழில்நுட்பத்துறைக்கான மானிய கோரிக்கையின் மீதான விவாதமும் இன்றைக்கு நடைபெறுகிறது. இந்த துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய முக்கூர் சுப்பிரமணியன் இந்த துறையின் பதிலுரை மற்றும் அறிவிப்புகளை இன்றைக்கு வெளியிட இருக்கிறார். அதே போல கதர், கிராம தொழில்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் துறைக்கான மானிய கோரிக்கையின் மீதான விவாதமும் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. இதற்கான பதிலுரை மற்றும் அறிவிப்புகளை இந்த துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய பூனாட்சி இன்றைக்கு வெளியிட இருக்கிறார். இதற்கு முன்னதாக சிறப்பு கவன தீர்மானம் ஒன்றினை அரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரான டில்லி பாபு கொண்டு வந்திருக்கிறார். அதன்படியாக தருமபுரி மாவட்டம் அரூர் மருதிப்பட்டி அருகே பாசன கால்வாய் திட்டப்பணிகளை துவங்குவது குறித்து கவனத்தை ஈர்ப்பதற்காக அவர் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார். இதற்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு உடற்கல்வி பயிற்சி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக திருத்த சட்ட முன்வடிவு மசோதா இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. இந்த மசோதாவினை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சராக இருக்கக்கூடிய சுந்தர்ராஜ் அறிமுகப்படுத்த மசோதா குரல் வாக்கெடுப்பின் மூலமாக இன்றைக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது கேள்வி நேரம் என்பது நடைபெற்று வருகிறது. இப்படியாக இன்றைய நிகழ்ச்சி நிரல்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. சத்யபிரியா, கலாநிதி, இன்றைய கேள்வி நேரத்தின் நிகழ்வுகள் என்ன? இன்றைய கேள்வி நேரத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 17 துறைகளுக்கான கேள்விகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து எழுப்பி வருகிறார்கள். அதற்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்து வருகிறார்கள். சற்று முன்னதாக வால்பாறை சட்டமன்ற தொகுதி கூடிய இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அதன்படியாக ஆனைமலை ஆறு மற்றும் நல்லாறு பாசன திட்டங்களை செயல்படுத்த அரசு முன்வருமா என அவர் கேட்டிருந்தார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இந்த ஆனைமலை ஆறு மற்றும் நல்லாறு பாசன திட்டத்தை செயல்படுத்த அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து வருகிறது என அவர் தெரிவித்தார். இதற்கென கேரள அரசுடனான ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன தகவலையும் தெரிவித்தார். இப்படியாக அடுத்தடுத்த கேள்விகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து எழுப்பி வருகிறார்கள். அதற்கு அமைச்சர்கள் பதிலளித்து வருகிறார்கள். சத்யபிரியா, கலாநிதி, இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகளை பதிவு செஞ்சதுக்கு நன்றி. மேல் விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.